எல்லோருக்கும் வணக்கம். மாஸ்டர் பிளான்னா இதாங்க ஷேர் மார்க்கெட்ல சரியான மாஸ்டர் பிளான். ஒரு நண்பர் சொல்றாப்ல, டாடா ஸ்டீல் 1000 ரூபாய் 15 வருஷம் கூட தான் ஆகட்டும், 15 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் 123ல வாங்கினேன், 100ல வாங்கினேன், 118ல வாங்கினேன், 112 ரூபாயில வாங்கினேன். 15 வருஷம் ஆனாலும் 1000 ரூபாய் வரைக்கும். அதாவது அவர் எப்படி டார்கெட் வைக்கிறார் பாருங்க. ஒரு ரவுண்டு ஒரு அமௌண்ட் டார்கெட் வைக்கல, ஒரு பிரைஸை, ஒரு ஸ்டாக்கினுடைய பிரைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் யோசிச்சிருக்கோம், 50 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஷேர் 100 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது, 500 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1000 ரூபாய். இப்படித்தான் ஐஆர்சிடிசியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டாடா மோட்டர்ல ஞாபகம் இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் இந்த ஐஆர்சிடிசி எல்லாம் 1000 ரூபாய் நோக்கி வரத்தான் போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப நிறைய பேர் சிரிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசு வழியில் இருந்தது. 1200 ரூபாயில் இருந்த ஷேருக்கு 500 ரூபாய் வந்துட்டா, இனி எங்கெங்க இவன் 1000 ரூபாய் போறான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசுல இந்த ஷேர் மார்க்கெட் அவநம்பிக்கையை விதைச்சிருக்கு. இருந்தாலும் அவன் பிரேக் அவுட் ஆகும்போது அவனுக்கு வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகுது. ஐஆர்சிடிசி என்னைக்காவது ஒரு நாள் 1000 தொட்டு மணி அடிப்பான், அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சில மாதங்களுக்கு போன மாசத்துல போய் 1000 ரூபாய் அப்படின்றத தொட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் ஏற்கனவே இவன்லாம் 2020 கோவிட் லோல 28-30 ரூபாய் இருந்தவன் இப்ப 155 ரூபாய் இருக்கிற மாதிரி காட்டுறான். சார்ட் பிரைஸ்ல பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு பிறகு ஒருவேளை இந்த டெப்த் அப்படியே திருப்பி போட்டானா 250 அப்படின்றது எளிதாக வரக்கூடியது தான். ஸோ அதையும் தாண்டி போகும்பொழுது இந்த நண்பர் 15-20 வருஷம் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படிங்கும்பொழுது 1000 ரூபாய் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த சமயத்துல தான் நீங்க ஒருத்தருடைய பத்தி தெரிஞ்சுக்கணும். வாலி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தா அப்படியா புராண கதைகள்ல, அவன் எதிராளி அவங்க சண்டை போட வந்தா அவனுடைய பவர் இவனுக்கு 50% அப்படியே வந்துருமா. அந்த வகையில் நீங்க ஒன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல யாராவது ஒருத்தர் 100% ப்ராஃபிட் புக் பண்ண அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்க ஒரு ஷேரை வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பனே பண்ணி பார்க்காம இருந்திருக்கலாம், அல்லது கான்சியஸா ஒரு 10 வருஷம் அவங்க ஓப்பன் பண்ணி டெய்லி பார்த்தாலும் 100% வந்தாதான் விற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்ப அதை நீங்க காப்பி அடிச்சீங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர்களை வாங்கி போட்டுட்டு பேசாம அதை பார்க்காம இருந்தீங்களா அப்படின்றத நீங்க சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்க. நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 20-40% ஒருத்தர் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னா அப்ப அதுக்குண்டான வழிவகைகள் நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்றது எப்படி என்றது யோசிச்சு பார்த்தீங்களா? அதை நீங்க பண்ணீங்களா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல யாராவது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நானும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு ப்ராஃபிட் நீங்க ஒரு வாலியா மாறுனீங்களா? அப்ப இந்த நண்பர் என்ன சொல்றாரு? பிரைஸ் பேஸ்டு மாஸ்டர் பிளான் அப்படின்றது ஒன்னு உருவாக்குறார். அப்போ ஒரு ரூபாய் அப்படின்றது ரவுண்டு பண்றாரு. ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஐ கூட என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபாய் வரலாம், எஸ்பிஐ கார்ட்ஸ் வரலாம், சன் டிவி என்னைக்காவது ஒரு நாள் 1000 வரலாம். அது வரைக்கும் பணத்தை வாங்கி போட்டு சும்மா கடந்துட்டு போகுது. அதாவது சர்ப்ளஸ் மணி, சும்மா இருக்கிற பணத்தை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா அப்ப அதை நீங்க காப்பி பண்றீங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்ல. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா அப்படின்றது பாருங்க. இன்னொரு நண்பர் காஞ்சி கற்பூரம் அப்படின்ற ஒரு ஷேர் பத்தி பார்க்குறாரு. அந்த காஞ்சி கற்பூரத்தில் ஏதோ ஒன்று இருக்கு போய் தான் அவனை எதுக்கோ 2018 ஒரு முறை, 2022 ஒரு முறை நல்ல லாபம் அப்படின்றது பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி நீட்டிப்படுத்திருக்கான். ஸோ நியாயத்துக்கு இவன்லாம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றவனா இருந்தா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் 1200 அப்படின்ற மாதிரி வரலாம். பட் இந்த காஞ்சி கற்பூரத்தில் எது நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா ஏறி இறங்கக்கூடிய பங்குகள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த காஞ்சி கற்பூரத்தினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது பார்க்குறோம். பல வருஷங்களுக்கு கிடைக்கல, 2023 தான் கிடைக்குது. என்ன காரணம் தெரியல, 13 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி போன வருஷம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் போய் எடுத்து பார்த்தோம்னா டிசம்பர் குவார்டர் பரவாயில்ல, பட் அதுக்கு முந்தின குவார்டர்லாம் ரொம்ப சுமார். ஸோ அடுத்து வரக்கூடிய மார்ச் குவார்டர், அதுக்கடுத்து வரக்கூடிய இல்லை லாபம் பண்றான் அப்படின்னா இவன் ஒரு ட்ரெண்டிங் கிளியா மாறி மேல் நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. அடுத்தது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, காஞ்சி கற்பூரம் அப்படின்ற பேர் பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த சூடம், சாமிக்கு சூடம் தயாரிக்கிறதுல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ டெக்னிக்கலி இந்த ஷேருக்கு ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் அப்படின்றது இருக்கு. அதுபோக எதிர்காலத்தில் இவன்லாம் பல்வேறு அளவுல லாபம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான்னா இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்றது வரும். அப்படி இல்லைனாலும் பெரிய முதலீட்டாளர்கள் டிஐஸோ எஃப்ஐஸோ ஹெவியா வாங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு எஃப்ஐஸ் மட்டும் சரி கொஞ்சம் காஞ்சி கற்பூரத்தில் கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாமே, கொஞ்சோண்டு போட்டு பார்த்துருக்காங்க. பார்ப்போம்.
ஷேர் மார்க்கெட்டில் பல சில்லுகள் இருக்கு. நீங்க எந்த சில்ல கேட்குறீங்கன்னு தெரியல. அதாவது SIL இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தாலும் அவனுடைய P&L நல்லா தான் இருக்கு. 11 கோடிக்கு லாபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ 40 கோடியா இருக்கான். சார்ட் பேட்டர்ன்ல பார்க்கும்போது உச்சத்தில் இருக்கான். கண்டிப்பா இவனை பத்தி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் சந்தோஷத்தை கொடுத்துருப்பான், வாங்கி வச்சிருந்தா உச்சத்தில் இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற ஷேர் வந்து அவனு வந்து ஒரு லாபகரமாக தான் இருக்கான். இப்போதைக்கு அவன் நஷ்டகரமாக இருக்கான். பட் இருந்தாலும் திடீர்னு 185 கோடி 22 கோடியெல்லாம் லாபம் பண்ணியிருக்கான். கடந்த டிசம்பர் குவார்டரில் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கான். ஒரு 4-5 குவார்டரில் அவன் தொடர்ந்து நஷ்டம் பண்ணுறான்னா அவன் மனசை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்படி கஷ்டப்படுத்தும் பொழுது நம்மளை மட்டும் பண்ணுறானா இல்லை ஏகப்பட்ட வெளிநாட்டுக்காரங்களையும் சேர்ந்து பண்ணுறானா அப்படின்ற பார்த்தோம்னு வச்சுங்களேன். வெளிநாட்டுக்காரங்க மானாவரியாக அந்த ஸ்டாக்ல வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட கடவுளே, நம்ம LIC கூட வச்சிருக்காப்புல 1.25%. சரி, ஓகே, எது எப்படியோ இந்த கம்பெனியினுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது பார்க்கும் பொழுது இவன் வந்து கொஞ்சோண்டு சப்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கான். டெம்பரவரி சப்போர்ட், நல்ல லோ லெவல் 10 ரூபா 5 ரூபா அப்படின்ற மாதிரி சீப்பான ரேட்டுக்கு இல்லை. பட் எனிவே கடந்த ஒரு வருடத்தில் இப்போதைக்கு ஒரு சீப் ரேட்ல தான் இருக்கான். அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் லாபகரமா அமைஞ்சதுன்னா இவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் சுமார் ரகம் அப்படின்றத என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராஜ்மெட் அப்படின்ற ஷேர் வந்து இவனுடைய P&L எப்படின்னா இவன் ஒரு வளரும் பருவத்தில் தான் இருக்கான். 1 கோடிக்கு ஆரம்பிச்ச லாபம் 14 கோடி. பொதுவாக பெரிய பெரிய ஆளுங்க எப்படி ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் இருக்கக்கூடிய ஷேர்களாக தான் பார்த்து வாங்குறாங்க. அந்த வகையில் இந்த சார்ட் அப்படின்றது பார்க்கும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி 5 ரூபாயிலிருந்து 30 ரூபாயெல்லாம் போயிருக்கான். மறுபடி 10 ரூபா வந்துட்டு மறுபடி 15 ரூபா. இது போன்ற ஷேர்கள் வந்து ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது ஒரு பயத்தை உருவாக்கும். இவன் பயம் இல்லாமல் இருக்கணும்னா இவன் தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ல வந்து இவன்லாம் ஒரு 6 கோடி 8 கோடி அப்படின்னு லாபம் பண்ணான்னா கொஞ்சம் பயம் அப்படின்றது இல்லாமல் போ. இவனுடைய புக் வேல்யூ அப்படின்றது வந்து நியாயப்படி 2 ரூபா தான் இருக்கணும். இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தாலும் 6 ரூபா தான் இருக்கணும். ஸோ இவன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கான். ஸோ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கான். என்னவா இருந்தாலும் இவன் லாபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவன் மறுபடி 10 ரூபா போனாலும் 5 ரூபா போனாலும் லாபம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனினால இதுல எந்த விதமான பயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து 30 ரூபாய்க்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இப்ப பயந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா போட்ட பணம் ஆல்ரெடி 50% காலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கி வச்ச ஷேர் ஒரு 50% இறங்குதுன்னா தான் ஏவரேஜ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய முடிவை நீங்க தான் பார்த்து எடுக்கணும். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சூப்பர் அருமை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் தப்பாம பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கும் இந்த எக்ஸிகாம் அப்படின்ற ஒரு லாட் அலாட் ஆயிருக்கு. அவருடைய பையனுக்கு ஒரு லாட் ஆயிருக்கு. நாளைக்கு கரிகிஞ்சியோட ஜமாயிச்சிருங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. என்ன காரணம்? எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து 142 ரூபாய்க்கு வந்த IPOல பங்கு எப்ப லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி. அப்ப இவர் வந்து அப்ளை பண்ணி இவருக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது என்ன ரேட்ல வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது பார்த்தா ஆல்மோஸ்ட் மொய்ய வச்ச மாதிரி 110% பக்கம் வருது. 110ல ஒரு 70-80 வந்ததுன்னா கூட சூப்பரா இருக்கும். ஆனா இன்னொருத்த இப்படி தான் 100% என்னமோ காமிச்சிட்டு வந்து லிஸ்ட் ஆனப்ப ஏதோ 200% லாபத்தில் ஏதோ ஒன்று லிஸ்ட் ஆனா எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்னுமே பம்பர் லாட்ரி அப்படின்றது கிடைச்சதுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு நண்பருக்கும் எக்ஸிகாம் IPO அப்படின்றது கிடைச்சிருக்கு. 50 சாமி 50 IPO அப்ளை பண்ணியிருக்காருங்க. எப்பா இவரும் எனக்கு இப்போ ஒரு நண்பர் ஞாபகம் வர்றாரு. 50 IPO அப்ளை பண்ண ஏதோ ஒரு கஜினி முகமதுன்னு அவருக்கு ஏதோ நம்ம ஒரு பேர் ஏதோ கொடுத்தோம். அவர் பேர் ஆமா, அவருக்கும் இதே மாதிரி தான் ஏகப்பட்ட IPO 50 IPOக்கு மேல அப்ளை பண்ணி கிடைக்காம அதுக்கப்புறம் வரிசையா IPO கிடைச்சிக்கிட்டே 27ஆம் புலிகேசின்னு அவருக்கு ஏதோ ஒரு பேரை கொடுத்தோம்னு நினைக்கிறேன். வரிசையா அதுக்கப்புறம் 4-5 IPO அவருக்கு கிடைச்சி சரியான லாபம் ஆயிடுச்சு. ஸோ 50 IPO அப்ளை பண்ணியும் எனக்கு கிடைக்கலையேன்னு யாராவது மனம் தோண்டு இருந்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் நண்பர் அவர்களை பாருங்க. அவருக்கு 51வது IPO இது கிடைச்சிருக்கும் போல. அதுவும் கிடைச்சது சாதாரணதா இல்ல, ஓரளவுக்கு நல்லா கெயின் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்கான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த லாட்ரி நான் நிறைய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் நம்ம இவ்வளவு பேசுறோம். பட் அந்த லாட்ரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த IPO சிஸ்டம்ல மட்டும் நான் வேலை பார்க்காம விட்டேன். அதுல மட்டும் பார்த்துருந்தாக்கா அந்த எப்படி லாஜிக் எழுதியிருக்காங்க, ரிஜெக்ஷன் லாஜிக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன் ஒரு IPO ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற ரிஜெக்ஷன் லாஜிக் தெரியும். பட் செலக்ஷன் லாஜிக்ல பியூரா அவங்க வந்து லாட்ரி தான் சூஸ் பண்றாங்களா? ஏங்க லாட்ரி சூஸ் பண்றாங்கன்னா நான் சிறு வயதுல நான் லாட்ரி சம்பந்தப்பட்டதா என்ன கேள்விப்பட்டேன்னா லாட்ரியினுடைய குழுக்கள் வந்து அது வெளிப்படையா நடக்கும். யார் வந்து குலுக்கி எடுக்கிறா அப்படின்ற அந்த இதெல்லாம் வீடியோவா பதிவு பண்ணுவாங்க. அப்படி இப்படின்லாம் படிச்சிருக்கேன். அப்ப இதுல 1 லட்சம் பேர் அல்லது 1 கோடி பேர் வந்து டிமேட் அக்கௌண்டோட IPO பண்றாங்க, அப்ளை பண்றாங்கன்னா
அந்த ஐபிஓ யாருக்கு கிடைச்சது அப்படின்றத பப்ளிஷ் பண்ண வேண்டியதானே. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்து ஓகே இது உண்மையாக நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம்ல. இதெல்லாம் ஏதாவது பெரிய ஆளுக்கு தான் ஆக்ஷன் எடுத்து கொண்டு போகணும். இப்போ இங்கேயும் ஒரு நண்பர் பாவம் மனசு விட்டுட்டார். எத்தனையோ ஐபிஓ அப்ளை பண்ணியாச்சு, ஒரு வெங்காயம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ரிஜெக்ஷன் ஆகாத மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரே பேன் அக்கௌண்ட்டில் 10-15 இடத்துல நீங்கள் வாட்டுக்கு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் அது மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் 4 பேர்த்தில் 4 பேரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உங்கள் பேர்லேயே ஒரு 10-15 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்காவது அப்ளை பண்ணால் அது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ரிஜெக்ஷனுக்கு தான் இருக்கே ஒழிஞ்சு செலெக்ஷனுக்கு நம்ம கிட்ட ஐடியா இல்லை. ஏன்னா செலெக்ஷன் பியூர்லி லாட்ரி அப்படின்றாங்க. அச்சுச்சோ இது டேஞ்சருங்க. ஒரு நண்பருக்கு வந்து டீலிஸ்ட், ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அது வந்து நம்மளுடைய விற்க முடியாது, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அதாவது நம்மளுடைய டிபி ஹோல்டிங்லேயே தங்கிருதுன்னு வச்சுங்க. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம்னு போனோம்னா நீங்கள் உங்கள் டிபியில் இருக்கிறதெல்லாம் முதல்ல வெளியெடுங்கம்மா. மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட்லேயே விற்றுக்கலாம். மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது, அப்புறம் அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இல்லை வேறு யாராவது வாங்கிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கணும். ஸோ டீலிஸ்ட் ஆகுது ஒரு கம்பெனின்னா என்னை கேட்டால் அதை முதல்ல மார்க்கெட்டில் விற்று விட்டுறது நல்லது. அதோட இங்கே பாருங்க, ஒரு நண்பர் எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருக்காருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோட்டக் பேங்கிங்கை தூக்குக, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றார். என்ன காரணம்னா அவனுக்கு பழி வாங்கியிருக்கானே அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு 2-3 வருஷமாவே இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது ஏர்ல, அவனுடைய மூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப க்ளோஸா இது வந்து ஆணி அடிச்ச மாதிரி. ஒரு குழந்தை கூட ஏன் குழந்தை இங்க வரையில் இது என்ன குழந்தை நடக்கும் அப்படின்னு கேட்டா 3 வருஷமா இந்த உச்சாணிக்கு வந்தோடனே அவன் பல முறை இறங்கியிருக்கான். எத்தனை முறை இறங்கியிருக்கான்? 1, 2, 3, 4, 5, 6 முறை. அப்ப அந்த 6வது முறையும் மோஸ்ட்லி இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லும். அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், 2021 இருந்தே பண்ணியிருக்கான். ஸோ அப்படி ஒரு ரிஜெக்ஷன் ஆகி மேலேருந்து கீழே வந்தவன் நல்லா இங்கே 1300 வந்திருந்தானாக்கா எல்லாரும் சிரிச்சு முகமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒன்றும் கெட்டு போகல. ஆல்மோஸ்ட் ஒரு 20% அப்படின்றது கீழே இறங்கியிருக்கான். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஒரு கடைசிக்கு ஒரு 1700 வந்துன்னா கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பல பேர் மன வேதனையில் கண்டுபிடி பேசுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுக்காகவே தான் நான் இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 4 ஷேர் வாங்கி வச்சிருக்கேன். அது எனக்கு இன்னும் ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது என்னுடைய ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவில் இன்னும் காமிக்கல. நான் போய் வேற எங்கேயும் நான் செக் பண்ணுறதில்ல, மெயில் அது இதுன்னெலாம் நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. ஸோ அங்கே ஏதாவது எனக்கு ரைட்ஸ் வந்துருக்கு, அலாட் ஆயிருக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. மண்டே என்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். எப்படி பார்த்தாலும் அதுக்கு இன்னும் டேட் இருக்குது. அது வந்த உடனே நான் கண்ணில் ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை கண்ணில் பார்த்த உடனே அது என்ன ஏது, அதை மார்க்கெட்டில் எப்படி விற்கிறது, அல்லது அதை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நார்மல் ஷேர்ஸை வாங்கிக்கிறது, அதுக்கு எவ்வளோ நம்ம பணம் கொடுக்கணும், மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிறதுனால அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் எப்படி எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு 1 or 2 days போகட்டும், அது ஓப்பன் ஆகி ஃபுல் டீட்டெயில் வரட்டும். சாரதா கார்ப் பொதுவாகவே சாரதா, சில்பா அப்படின்ற பெயர்கள் கொண்ட, சோபா அப்படின்ற பெயர்கள் கொண்ட ஷேர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய லாபங்களை பண்ணி கொடுத்துருக்கு. இந்த சாரதாவும் என்ன பண்ணியிருக்கு, 750 போயிருக்காப்ல. போய் இன்வெஸ்டர்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான இது நம்ம ஆக்சுவலாக ஒரு இடம் நம்ம பார்த்துருக்கோம். அவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கணும், ஆனால் அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்திருக்கான். அட படுபாவி, சரி பரவாயில்ல. மேன் ப்ரொபோசஸ் காட் ரிஜெக்ட்ஸா இல்லை டிஸ்போசஸா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் இந்த சப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்துட்டான், ஹோல்டு பண்ணல. சரி பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அடுத்தது 300 ரூபா வந்ததுன்னா 300 ரூபாயில இங்கிருந்து மேலே ஏறி வருமா அப்படின்றது பார்க்கணும். அதுக்கு இவன்ட்ட லாபம் இருக்கா, தகுதி இருக்கா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனினா டிவிடெண்ட்லாம் ஓகே, இட்ஸ் நார்மல் டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது போட்டாய தலைவலி அப்படின்ற மாதிரி அவனுடைய லாபம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்திருக்கு. பட் சமீபத்தில் குவார்டரை எடுத்து பார்க்கும்போது அங்கே பண்ணியிருக்கான் நஷ்டத்தை, 2 குவார்டர் நஷ்டம் பண்ணி நஷ்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கான். அப்போ மார்ச் மாதத்தினுடைய கடைசி, அதாவது மார்ச் மாத குவார்டர்னுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஷேர்னுடைய தலையெழுத்து தீர்மானமாகும். அது வரைக்கும் இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி 300 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் 700 வந்து தொடுவான் லாபம் பண்ணுற மாதிரி இருந்தா. அதுவும் இல்லாமல் இவனுடைய பேட்டர்ன் பாருங்களேன், ஏதாவது ஒரு காரணம் வரதாங்க வேணும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னா அந்த பேட்டர்னுடைய ஹை லோ அப்படின்றது அது போய் தொடர்க்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்குண்டான காரணமாக நம்ம நினச்சிக்க வேண்டியதான். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, இனி எது நடக்க போதோ நல்லதுன்ட்டு போக வேண்டியதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இறங்கினது இப்போதைக்கு சப்போர்ட்டை தொடுறான். ஒரு 300 ரூபாய்க்குள்ள இவன் சப்போர்ட் எடுக்கும்போது அவனும் குவார்டர்லி ரிசல்ட்டும் ப்ராஃபிட்டுக்கு வரும்போது
திரும்பி மேலே வந்தால் 700 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் இந்த சாரதா கார்ப்பில் பார்க்குறேன். எங்க நண்பர்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருது. அப்போ ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ மாற்றி ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டே பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து டெய்லி ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு உங்களை குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரான ஜாப். ஒவ்வொரு மணி நேரம் நீங்கள் சம்பாதிக்கணும். ஒவ்வொரு மணி நேரம் லாஸ் ஆச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணி வரணும். ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய நீங்கள் ஜாபுக்கு வந்தாலும் ஒரு டீலராக வர்றீங்கன்னா பின்னாடி வந்து மேனேஜர் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்குமே பெட்டி எவ்வளோ ஓடி இருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி இது ஒரு ப்ரெஷரான டெய்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஜாப். ஸோ ஜாபுக்கு வந்தாலும் சரி அல்லது ஷேர் மார்க்கெட்டே கதி அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே கஷ்டம். இது எத்தனையோ பேர் அனுபவப்பட்டு கல்வெட்டில் எழுதிட்டு போயிருக்காங்க. அப்படிதான் ஒரு நண்பர் அவர் அனுபவிச்சு எழுதினாரா இல்லை வேற யாராவது ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டாரான்றது தெரியல. ஒரு விஷயம் உண்மைதாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு உங்களுடைய வேலையை விட்டுட்டு இது ஃபுல் டைமாக வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை நான் அனுபவத்தால் உணர்ந்திருக்கேன். எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன். ஃபுல் டைம் வந்துட்டு கும்பா பாடிட்டு போயிடுவாங்க பாவம். இல்லை, நான் சொல்ல வந்த விஷயம் வந்து பதிவாச்சா இல்லையா அப்படின்றது தெரியல. அதாவது இப்படி ஒரு நண்பர் சொல்கிறாரு இல்லைங்களா, ஒருத்தர் வந்து லாஸ் பண்ணிட்டா திரும்பி அவங்க ஜாபுக்கு தான் போயாகணும். அதே மாதிரி தான் கல்ஃப்லேருந்து துபாயிலேருந்து யார் திரும்பி நம்ம நாட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் வருஷம் வந்து கழிச்சு அடங்க மாட்டாங்க, திருப்பி கல்ஃபுக்கே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்னாப்ல. பட் அது நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. எனக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் இருந்தாலும் அந்த மயக்கம் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிறது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் மறுபடி வருது. பட் எனிவே காலம்தான் பதில் சொல்லணும். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, எஸ்ஜி மார்ட் அப்படின்ற கம்பெனியில் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த எஸ்ஜி மார்ட் அப்படின்ற ஷேரை தான் நானும் தேடுறேன். இந்த எஸ்ஜி மார்ட் அப்படின்ற ஷேர் வந்து ரெனியூவபிள்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. பொதுவாகவே சில பேர்லாம் இருக்காங்க, பிரியாணி அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அவங்க கண்ணு முன்னாடி போட்டாவே ஒரு பரவச நிலைக்கு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த எஸ்ஜி மார்ட் அப்படின்றது ரினியூவபிள் அப்படின்ற ஒரு பேரை பார்த்தோன்னே, செமிகண்டக்டர் அப்படின்னு ஒரு பேரை பார்த்தோன்னே அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி பறக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவனுடைய பிஎன்எல்லாம் எடுத்து பார்க்கல அப்படி ஏதாவது நடக்குதா அப்படின்னா, இப்போ இந்த குவார்ட்டரில் வந்து அவன் வந்து 151 கோடி, 500 கோடி, 748 கோடின்னு சேல்ஸ் காமிச்சு 1 கோடி, 9 கோடி, 17 கோடின்னு லாபம் காமிச்சிருக்கான். ஆனால் சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது அவன் சார்ட்டில் எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கீழே 19 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் சுணக்கமாக இருக்கான். அப்போ வெறும் 50 ரூபா தான் இறங்கியிருக்கு. இவர் எப்படி போய் அதில் 50% லாக் ஆன 49% லாஸில் போகுது அப்படின்னு போட்டாருன்னு எனக்கு தெரியல. சரி, அவரை மறுபடியும் அப்போ நம்ம பார்த்துக்குவோம். ஸோ எஸ்ஜி மார்ட் அப்படின்ற ஷேர் வந்து அவனுடைய சார்ட் பேட்டர்னில் உச்சத்துக்கு வந்துட்டான். அந்த சமயத்தில் வந்து அவனுடைய லாபம் அப்படின்றது இப்போ வரைக்கும் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு தெரியல. இவர் போய் லாக் ஆகி 50% லாஸ்னாப்ல பார்த்தா 50% இது வரைக்கும் இறங்கல. இவரை தனியாக ரூம் போட்டு என்னங்க இப்படி ஒன்று போட்டு விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.